நகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே. இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா வினை போக்கும் நாதாவும் மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உருவாக்கி உனதாக்கும் தேவா. உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் உயிராக வா. முறையிலே இறைவனை இந்த இடத்திலே வர வைத்து தங்களுடைய அருமையான குரலால் இறைவனுக்கு பாடல் பாடிய இளங்குளம் பாடகர் குழுவினருக்கு நம்முடைய கைத்தட்டலை மிக சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். இறைவணக்கம் ஒரு நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக அமைகிறது. இறைவனின்றி நம்மால் எதுவும் செய்ய இயலாது. ஆகவே மிக சிறப்பாக இறைவனை வரவேற்றுக்கிறோம். இப்போது அருமையான நடனம் ஆட நம்முடைய இளங்குளம் மாணவ செல்வங்கள்.
அன்புக்குள்ளே மிக சிறப்பான நடனம். நம்மால் கைத்தட்டாமல் இருக்க முடியாது. இன்னும் ஒரு முறை கூட கைத்தட்டாமல் உங்களை இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அருமையான நடனம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வரவேற்புரை. மிக சிறப்பான விதத்தில் இறைவன் இந்த இடத்தில் வந்து இந்த நிகழ்வை மிக அருமையாக நடத்தி தர இறைவனையும் நம்முடைய பாதுகாவலி வரங்களை வாரி வழங்கும் தூய லூர்தனையும் அன்போடு நாம் வரவேற்றுக் கொள்வோம். அன்புக்குள்ளே இந்த மேடை எப்போது மிக சிறப்பான விதத்தில் பொழிவு பெறுகிறது. நேற்று இருந்ததற்கும் இன்றைக்கு பார்க்கிற போது இந்த மேடை அகமகிழ்கிறது. இப்போது இந்த மேடையை பயன்படுத்திய பிறகு இந்த மேடைக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. இந்த மேடை அதனுடைய பொழிவை இப்போதுதான் பெறுகிறது. நேற்று வரை இது சாதாரண மேடையாக இருந்தது, ஒரு அழகில்லாத மேடையாக இருந்தது. இன்றைக்கு அழகும் ஆசீர்வாதம் இந்த மேடையிலே ததும்பி நிரம்பி வடிகிறது. காரணம், இந்த மேடைக்குள்ள அந்த நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. எனக்கான ஒரு மனம் விரும்ப நிகழ்வு நடைபெறும். எனக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மேடையினுடைய மனம் விரும்ப நிகழ்வு என்ன? மேடையில் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். அது இங்கு நடைபெறுகிற போது அது ஆனந்தத்தால் நிரம்பி ததும்புகிறது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான விதத்திலே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது நம்முடைய எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயத்திலே நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற திரு கோபால் அவர்கள். மிக சிறப்பான விதத்தில் அவர்கள் ஃபாதர் வரட்டும், அவங்க வந்து செய்யட்டும், நம்ம ஊருக்கு வரட்டும், நடனம் வேணும், நம்முடைய மக்கள் அவர்கள் மகிழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிறப்பான விதத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். எப்போ வருவாங்க அப்படிலாம் கேட்டார்கள். முதல் தொடக்கத்தில் நம்ம ஊருக்கு நிகழ்ச்சி வேணும்னு சொல்லி என்னை பார்க்க வந்தபோது, திருவிழா பற்றி பார்க்க வந்தபோது இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கான செலவுகள் எப்படி என்னெல்லாம் அடிக்கடி ஆலோசனை செய்வார்கள். அடிக்கடி ஆலோசனை செய்து வருகிறவர்களுக்கு மிக சிறப்பான நாம் அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கான ஒரு சிறிய பரிசும் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற உதவி செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களை அன்போடு வருகவர்கென அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அன்புரை இங்க இருக்கிற அவளோடு இணைந்து இருக்கிற மரியாதைக்குரிய ஆண்கள் எல்லாரும் சேர்ந்தாதான் நிகழ்வில் சிறப்பாக அமைகின்றது. அவர்கள் சொல்லுகிற போது எல்லோருமாக சேர்ந்து மிக சிறப்பாக செயல்படுவது என்பது மிக அற்புதமான செயல். இங்கு இருக்க ஆண்கள் ஒவ்வொருவரையும், அது திரு ராஜேந்திரன் அவர்களாக இருக்கலாம், திரு பரஞ்சோதி அவர்களாக இருக்கலாம், திரு ராஜா அவர்களாக இருக்கலாம், இங்கிருக்கிற மற்ற ஆண்களாக இருக்கலாம், எல்லாருமே சிறப்பாக சேர்ந்து செய்வதன் காரணமாக இது வந்திருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரையும், ஆண்கள் ஒவ்வொருவரும், பெண்கள் ஒவ்வொருவரையும், விஜயநகரத்திற்கு எல்லா மக்களையும் அன்போடு வருகன வரவேற்கிறேன். கைத்தட்டி நான் நம்மையே சிறப்பான விதத்தில் வரவேற்றுக் கொள்வோம். நமக்குள்ளே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு மக்களையும், நம்மை தாண்டி எல்லாரும் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒரு பணி போகிற போது எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிறோம். இப்போது கூட இந்த ஆலயத்தை பார்க்கிற போது பழுதாகிற நிலையில் இருக்கிறது. இந்த வருடம் இந்த ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது. அதை நாம் எல்லோருமே சேர்ந்து செய்வோம். விஜயநாராயணம் என்பது எல்லா மக்களும் வாழ்கிற ஒரு அழகான ஊர். நாம் எல்லாருமே சொந்தக்காரர்கள், எல்லாருமே சேர்ந்து சகோதர சகோதரிகளாக சொந்தக்காரர்களாக வாழ்கிறோம். ஒருவருக்கு ஒரு துணை என்றால் நாம் எல்லோருமே சேர்ந்து போகிறோம். ஆக எல்லோருமாக சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்திருக்கிறது. ஆகவே அதையும் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். எல்லா மக்களையும் அன்போடு வருகன மகிழ்வோடு வரவேற்கிறேன். கைத்தட்டி நாம் நம்மையே வரவேற்றுக் கொள்வோம். நமக்குள்ளே இந்த நிகழ்வுக்கு அலங்கரிப்பு கொடுப்பது பத்மநாபபுரம் சார்ந்த பாச மக்களும் இளம் சிட்டுக்களும். மிக சிறப்பான விதத்தில் நேற்று தான் பத்மநாபபுரத்து சொன்னேன், நிகழ்ச்சி நடைபெறுகிறது, வந்து நிகழ்ச்சி கொடுக்க முடியுமான்னு சொன்னேன். அதுக்குள்ளே 4 நிகழ்ச்சி ரெடி பண்ணிட்டாங்க. நேற்று எத்தனை மணிக்கு ஒவ்வொருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏறக்குறைய மணி 3 மணி இருக்கும். 3 மணிக்கு சொல்கிறேன் இப்படி நம்ம நிகழ்ச்சி கொடுக்க போனோம்னு சொன்னேன். உடனடியாக எஸ் சொன்னாருங்க. பத்மநாபபுரம் மக்கள் எதற்குமே நோ சொல்கிறது கிடையாது. பத்மநாபபுரத்துக்கு நோன்னா அவங்க அகராதிலே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பான விதத்தில் எல்லா காரியங்களையும் மிக சிறப்பாக செய்யக்கூடும். அதன் பிறகு இளங்குளத்துக்கு இன்னைக்கு தான் சொன்னேன் பிள்ளைகள்கிட்ட, இன்னைக்கு தான் அந்த மறைக்கல் வகுப்பில் நடனமான பயிற்சின்னு சொன்னேன். அவர்கள் மிக சிறப்பாக துடிப்பாக முதல் நடனமே பார்த்தோம். முதல் நடனத்தை பார்த்த நம்ம நிகழ்ச்சி முடியவரை இந்த இடத்த காலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முகத்தை பார்க்கும்போது தெரியுது. நிறைய பேர் தலையாட்டுறீங்க. ஆமாம் ஃபாதர், எங்கள் உள்ளத்தில் வந்து அப்படியே கண்டுபிடிச்சிட்டிங்களே, எனக்கு கிளி ஜோசியம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, தெரியுது. அப்போது இதெல்லாம் சிறப்பான விதத்தில் செய்வதற்கு இவர்கள் அருமையான விதத்தில் உதவி செய்தார்கள். அவர்களை அன்போடு வருகன வரவேற்றுக் கொள்வோம்.
அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. அடுத்து சின்ன ஊரு தான் நடனம். சிறப்பான ஒரு நடனம் இது. சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கதே அங்கே 5 பிள்ளைகள் தான். அந்த 5 சின்ன பிள்ளைகள் தான். 5 சின்ன பிள்ளைகள் சேர்ந்து ரொம்ப சிறப்பான ஒரு நடனத்தை தந்திருக்கிறார். கைத்தட்டி நம் பாராட்டை மிக சிறப்பான தெரிவித்துக் கொள்வோம். பாருங்க, நம்ம நேற்று சொன்னால் கூட இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக செய்ய முடிகிறது. அது ஆர்வம் தான். அந்த ஆர்வத்துக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை சொல்லிக் கொடுத்தவர் 2 ஆளாக இருக்கக்கூடியவர். நம்மளாம் ஒரு ஆளாக இருக்கும் பார்த்தீங்களா? இதை சொல்லிக் கொடுத்தவர் 2 ஆளாக இருக்கிறார். 2 ஆளுன்னா நீங்கள் குடிகாரன்னு நினச்சிடக்கூடாது. அவர் கருவில் ஒரு குழந்தை இருக்கிறார். அப்போ அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார். அவர் கைத்தட்டி ஒரு பாராட்டை வாழ்த்தை சிறப்பான விதத்தில் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து கும்மி ஆட்டம். சின்ன பிள்ளைங்க மட்டும்தானா, நாங்கள் பெரிய ஆளுக்கும் வருவோன்னு சொல்லி பெரியவங்க பற்பனாவை சார்ந்த பெரியவங்க வர்றாங்க பாருங்கள். பெரியவங்க வந்து இப்போது சிறப்பான ஒரு கும்மி ஆட்டம். அம்மாவை பாடும் வேளாங்கண்ணி கும்மியை நம் நெஞ்சங்களும் கொட்டட்டுமே. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்ல குனிஞ்சி குழஞ்சி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்ல
கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்ல குனிஞ்சி குழஞ்சி கொட்டுங்கடி கொட்டி கொடுக்கிற ஆரோக்கியம் மாதவ கொண்டாடி கும்மி கொட்டுங்கடி கவர்ந்திடும் வேளை நகர் எங்கள் கண்ணி மாறி என்னை வாழும் நகர் உன்னத காட்சிகள் உற்ற நகர் இந்த உலக புகழை பெற்ற நகர் வேளை நகர் என்று சொன்னாலே துன்ப வேதனை திருந்திடும் தன்னாலே நாலு மறு கண்ணி தாயாலே கிட்டும் நன்மை சொல்ல போவாயாலே பறக்குது கோயிலிலே அது கூப்பிடுதம்மா வாசலில படி இழக்கிற ஆரோக்கியத்தாய பார்த்து புட்டா துன்பம் இல்ல மணி ஒலிக்குது பாருங்கடி நம்ம மாதா கோயில் உச்சியில மனசழிக்குது பாருங்கடி நம்ம மாதா வந்த வேளையில தண்ணீர் இரண்டு வரை எங்கள் காடுகள் அணிகள் பொன்னாச்சே மாவரி தாய் இந்த நாடு வரை எங்கள் மாடு மனையும் நிறைவாச்சே தந்தை சேலங்கை சலசலக்க வரும் தந்தங்களில் புது பாட்டிசைப்போம் அண்டையில வந்து ஆதரிக்கும் எங்கள் ஆரோக்கியம் மாதாவை கொண்டிடுவோம் பாருங்கடி அந்த மகிமை சொல்லி பாடுங்கடி மருந்து நாள தீராதடி மாதா தீர்த்தம் திக்குதடி மாதா நமக்கு அன்னையடி அவ மனசு வப்பா நல்லபடி வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கடி உங்க வேதனை எல்லாம் திருமடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்லா குனிஞ்சி குழஞ்சி கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி நல்லா குனிஞ்சி அன்புக்குள்ளே நல்ல சரியான கும்மியாட்டம் இன்னொரு கைதட்டு கொடுக்கலாம். திருவிழாவோட பத்மநாபுரம் திருவிழாவோட கும்மியாட்டம் வைக்கணும்னு சொன்னபோது அவங்க 3 ஸ்டெப்பு தான் தெரியும்னு சொன்னாங்க. மீதி ஸ்டெப்பெல்லாம் நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம நிறைய ஸ்டெப்பு சொல்லிக் கொடுத்து அந்த இப்படி நல்லினம் ஆடினாங்க பார்த்தீங்களா, அதில் சொல்லிக் கொடுத்தது நான் தான். அவர் ரொம்ப சிறப்பான விதத்திலே அருமையான விதத்தில் நடனம் ஆடுவது. பெரியவங்க அவங்க ஊரில் ஆடுறதே பெருசு, அதையும் தாண்டி மற்ற ஊருக்கு வருவது என்பது நம்ம ரொம்ப அதிக சத்தம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப சத்தம் தட்டி ஒரு கைத்தட்டு கொடுப்போம். வேறு ஊருக்கு வந்து ஆடுவது என்பது ரொம்ப பெரிய காரியம். அதை பத்மநாபபுரம் மக்கள் நான் பங்கு தந்தை கூப்பிட்டாங்க, அன்பர் வடக்கு விஜயநகர மக்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இவ்வளோ சிறப்பாக ஆடுறதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் பெரியவங்க அங்கேருந்து வந்து கோயிலுக்கு கூட்டம் வந்துடுவாங்க, வேகமாக வந்துடுவாங்க. எந்த நிகழ்ச்சிக்குனாலும் முதல்ல வந்து நிற்பாங்க. அதனால் அவங்களுக்கு கால்கள்லாம் கைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான பலம் உண்டு. மற்ற ஊர் வயசானவங்களை விட பத்மநாபபுரத்தில் உள்ள வயசானவங்களுக்கு ரொம்ப பலம் உண்டு. ஏன்னா கடவுளை தேடி போகிறாங்க பார்த்தீங்களா, அதனால் பலம் உண்டு. ஆக தொடர்ந்து அவர் வாழ அன்போடு வாழ்த்துக்கிறேன். இப்போது ஊரெல்லாம் மேலே சித்தம் மறைக்கேள்வி குழந்தைகள் இளங்குளம்.
சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடிவர ஞானிகள் தேடிவர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் விளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் ஊரெல்லாம் விளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் உயிரெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொடவ சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல ஆசந்தா எங்க இல்ல பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழீரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம் மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் பாட்டமாடும். வறுமை ஒழியணும் வாழ்க்கை மாறணும் தேவனின் மகிமைய தினமும் பார்க்கணும். புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் நீப்படைய பகலவன போல புதிச்சாரு. புகழ் தேடி அலையும் உலகத்தில பொது உடைமை சித்தாந்தம் சொன்னவர். பல கோடி உள்ளங்கள் நீப்படைய பகலவன போல புதிச்சாரு. ஏழ்மையும் வறுமையும் வழிந்திடவே எல்லாருக்கும் எல்லாமாய் இருந்தாரே. உங்க திருமுகத்தை தினமும் பார்க்கணுமே, உங்க குரல தினமும் கேட்கணுமே. விண்ணில் மகிமை இறைவனுக்கே, மண்ணில் அமைதி மனிதருக்கே. ஊரெல்லாம்
ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம், உயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில குழவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, மாசந்தா எங்க இல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 கோயிலே இளங்குளம் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் இளங்குளத்துக்கு பெயர் வாங்கி தரக்கூடிய பிள்ளைகள். நிறைய இடங்களுக்கு கூட்டு போயிருக்கேன், போட்டிகளுக்கு நிறைய இடங்களுக்கு கூட்டு போயிருக்கேன். எல்லா ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, அவன் பிள்ளைங்க நல்லா நடனம் ஆடுறாங்க, நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முறைப்படி நடன முறைப்படி அழகாக நடனம் ஆடினான்னு சொல்லி ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னாங்க. போன மாதம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கூட்டு போயிருந்தோம். அப்போ 1000 வந்திருந்தாங்க. அது நிறைய ஊர்லேருந்து நடனம் ஆடினாங்க. 1000 சாப்பிட வரும்போது இந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்க பேசினாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இளங்குளம்னாங்க. உங்கள் ஃபாதரு பங்கு தந்தையார் ஃப்ரான்சிஸ் ஃபாதர்னு சொன்னாங்க. அப்படி உள்ளமே குளிர்ந்து போச்சு, உள்ளமே குளிர்ந்து போச்சு. அப்படி ரொம்ப சிறப்பாக எங்கு சென்றாலும் இளங்குளம் பிள்ளைகள் இளங்குளத்துக்கும் பங்கு தந்தைக்கும் பெயர் வாங்கி தரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் மிக சிறப்பான விதத்திலே அழகாக இருக்கிறார். எந்த நடனம்னு சொன்னால் சில நேரத்தில் ஏதாவது நிகழ்ச்சின்னு சொன்னால் உடனே இளங்குளம்னு சொல்லிடுவாங்க. மறை மாவட்டத்துக்கு ப்ரோக்ராம்னு சொன்னால் இளங்குளம் சார்பாக ஃப்ரான்சிஸியாக ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. நான் அதை கேட்டு வந்து இங்கே வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், மீதி வேலைகள் அவங்க தான் செய்வாங்க, அழகாக செய்வாங்க. எங்கு சென்றால் நல்ல பெயர் வாங்கி தரக்கூடிய பிள்ளைகள். அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்க்கைகளை சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்கிறோம். இப்போது நட்ட நடு ராத்திரிலே பற்பநாதபுரத்தை சார்ந்த குழந்தைகள் நடனம் ஆடுகிறார்கள். நட
ராத்திரியில் பொட்டும் பண்ணி சாரலில முத்து போல போத்தாரே இயேசுசாமி பாட்டு கொண்டையில் உதித்தாரே இயேசுசாமி பூமியை பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி பசித்த வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி பாலைவன பூமியை பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி பசித்த வயிற்றுக்கு இங்கே உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி கருமையின்மை இல்லாத உலகத்தை உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி என்று மறுமையின்மை இல்லாத உலகத்தை மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி வருத்தம் வருகிறோம் அவளை நீங்கிறோம் நம்ம வருத்தம் வருகிறோம் நம்ம நீங்கிறோம் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிறோம் தன்னடை ராத்திரியில் முட்டும் தண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி பாட்டு கொண்டையை முடித்தாரே இயேசுசாமி தன்னடை ராத்திரியில் முட்டும் தண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி பாட்டு கொண்டையை முடித்தாரே இயேசுசாமி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று மூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று மூடி கண்ணடை ராத்திரியில் முட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி பாட்டு கொண்டையில் உதித்தாரே இயேசுசாமி இப்போது நடனமாடியது அனன்யாவும் அபிஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் மாநாட மயிலாடா அதெல்லாம் ஆடினவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எங்கேனாலும் போகிறது நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்த கைத்தட்டி அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். இன்றைக்கு பீடம் ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜெயாவும் தேவாவும் சேர்ந்து ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர் கைத்தட்டி ஒரு பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாளைக்கு இதே போல் சிறப்பாக கொஞ்சம் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூட்டினா நல்லா கிடைக்கும். கொஞ்சம் ஹைட் சரி, ஹைட்டு கூட்ட முடியலன்னா பிரச்சனை இல்லை. ஹைட்டு கூட்ட முடிஞ்சால் கொஞ்சம் நல்லது. அது பாய் போட்டு மற்ற எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிடுங்க. நம்ம ஞானப்பிரகாஷ் அண்ணே அவங்க ஜெபம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்கூட்டி கரெக்டாக 6:30 சொன்னது. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. நாளைக்கு என்ன நீங்கள் இதே மாதிரி 6:30 ஆள் இருக்கோ இல்லையோ நீங்களே அருள் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் விண்ணூலுக்கு தந்தையை சொல்லி நீங்கள் பிதாசுலன்னு சொல்லி ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக 6:30 நாளைக்கு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருங்க. என்னண்ணே 6:30 ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்கள் குரலை கேட்டு செந்தமிழ் நாடன் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலின்னு சொல்லி எல்லாரும் வீட்டிலேருந்து ஓடி வருவாங்க. அப்போ சிறப்பான விதத்திலே அருமையாக இருந்தது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து பொங்கல் நாள் காத்தால நடனமாட வருகிறார்கள் மறைக்கேள்வி குழந்தைகள் இளங்குளம். தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம். தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம். வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. பொங்கல் நாள் கத்தால செங்கதிரவன பார்த்தால தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம். தேடி கும்பிடுறோம் கோலம் போட்டு பாடி கும்பிடுறோம்.
வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. வெளிச்சம் கொடுக்கும் சாமி உன்னை வணங்குது தமிழ் பூமி. பொங்கல் நாள் காத்தால காடு கழனி உழைச்சி உழைச்சி களைச்சி போறோம் நாங்க. காடு கழனி உழைச்சி உழைச்சி களைச்சி போறோம் நாங்க. வீடு தோறும் இருந்து வைக்கிறோம் வாங்க மக்கா வாங்க. வீடு தோறும் இருந்து வைக்கிறோம் வாங்க மக்கா வாங்க. பொங்கல் நாள ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் நாள ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் நாங்க. எங்க தமிழ் பொண்ண போல எங்கும் பார்த்ததில்லை நீங்க. எங்க தமிழ் பொண்ண போல எங்கும் பார்த்ததில்லை நீங்க. பொங்கல் நாளு
ஒரு திரைப்புன்னு சொல்லி இதான் நினைக்கிறேன். ஒரு திரைச்சிட்டாங்க. சமத்தனமாக நடனம், வெறித்தனமாக நடனம். பிள்ளைகள் கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். பேண்ட்ஸ் மட்டும் போட்டு பார்த்துருக்கேன், வேஸ்ட் மட்டும் உடுத்து பார்த்துருக்கேன். ரெண்டையும் போட்டவனெல்லாம் இப்போ பார்த்தேன். மிக சிறப்பாக அருமையான பிள்ளைகள், ரொம்ப துடிப்போடு, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப துடிப்பு, அந்த உற்சாகத்தோடு மிக அருமையாக நடனமாடினார்கள். கைத்தட்டி மிக சிறப்பான விதத்தில் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நமக்கு கேமராமேன் அங்கே இருக்கிறார், ஜோவின் இருக்கிறார். இப்போ எல்லா இடத்துக்கும் ஆர்டருக்கு அவர் தான் போயிட்டுருக்கார். இப்போ நவீன சூழலில் பார்க்கும்போது அவர் தான் போயிட்டுருக்காரு. நிறைய திருத்தலங்களில் கூப்பிட்டாங்க, கோவிலில் கூட அவரை கூப்பிட்டாங்க, அந்த லைவ் கூட கூப்பிட்டாங்க, அங்கே போக மாட்டேன்ட்டார். அங்கே இடுந்தகரையில் திருவிழா நடந்திருக்கு, அங்கேயும் லூர் தண்ணி திருவிழா தான், அங்கேயும் கூப்பிட்டாங்க, அங்கேயும் போக மாட்டேன்ட்டார். மதுரையில் கூப்பிட்டாங்க, மதுரையில் கூப்பிட்டாங்க, நிறைய இடத்துல கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி வடக்கு விஜயநாத் தான் வருவேன்னு சொல்லி ஒத்தக்கால் நின்று இன்னைக்கு லைவ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதன் பிறகு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம மரிதாஸ் ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. இந்த பீடை நல்லா அமைஞ்சதுனால மாதம் வந்தாங்க, பேக்ரவுண்ட் வந்துச்சு, பூக்கள் இப்படிலாம் பீடை நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சு. மரிதாஸ் ஒரு ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் வளைச்சி ஃபோட்டோ எடுத்து அவர் மெமரி ஃபுல்லாக இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கார். அவர் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர் பத்மநாபபுரத்தில் லைவ்மேன், இவர் மானாமதுரில் கூட மாதிரி அவரையும் நிறைய இடங்களில் கூடுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள். அடுத்து இன்பம் தந்திடம் இயேசு, பத்மநாபர் குழந்தைகளின் நடனம். தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்லை. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்லை. மேளம் கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளம் கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். 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 மறந்து போன நம் வாழ்விலே பற்றாத நீரும் தாயே சுத்திரமா. மறந்து போன நம் வாழ்விலே பற்றாத நீரும் தாயே சுத்திரமா. அருந்தி சுமந்திடும் ஆளும் போக்கவே, அருந்தி சுமந்திடும் ஆளும் போக்கவே. வாசலின் மாம்சமாகவே, வாசலின் மாம்சமாகவே. குமாரதான் பொழுது துள்ளி துள்ளியாடுங்க, போத பாட்டு பாடுங்க. குமாரதான் பொழுது துள்ளி துள்ளியாடுங்க, போத பாட்டு பாடுங்க. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். 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 குரலை மீண்டும் ஒரு முறை பிள்ளைகளை கைதட்டி நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ நன்றி உரை, இதைத் தொடர்ந்து பாப்பரை பாடுவதற்கு தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரை மிக சிறப்பாக இறைவன் இந்த நாளை அமைத்து தந்தார். ஒரு சில மணித்துளிகள் நாம் திருவிருந்தில் பங்கெடுத்தோம். இறைவன் நம்மை தேடி வந்தார், அந்த திருவிருந்தில் பங்கெடுத்தோம். அதன் பிறகு கலை விருந்து. திருவிழா என்று சொன்னாலே ஒரு நிகழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு குதூகலம் இருக்க வேண்டும், அதற்கு ஏதுவாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் திட்டமிட்டோம். அந்த நிகழ்வுகள் எல்லாம்
இறைவன் நடத்தி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இறைவன் மிக சிறப்பாக இந்த இடத்திலே அவர் வந்து பிரசன்னமாகி தன்னை முழுவதுமாக நமக்கு தந்து மிக சிறப்பான விதத்திலே அவருடைய ஆசீர்வாதம் தந்தார். ஆகவே எல்லாம் உள்ள இறைவன் நன்றி செலுத்தும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, வாரி வழங்கும் அன்னையே வாழ்க. ஓகே, ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இளங்குளத்தை பொறுத்த பிறகு திருமதி பிரிஜித் அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் இளங்குளம் டான்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். பெரிய விதத்தில் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டி, ஒரு புது திறமையோடு செய்கிறது, இதையெல்லாம் மிக சிறப்பாக பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா நிகழ்வும் அங்கு பார்க்கிறது இளங்குளத்தில் ஒவ்வொரு வாரம் திருவிழா போல தான். அதையெல்லாம் நான் கருத்து சொல்லத்தான் செய்வேன். அதையெல்லாம் மிக சிறப்பாக பல வேலைகள், அவர்கள் குடும்ப வேலைகள், பாட்டு கிளாஸ் வேலைகள், அதன் பிறகு மறைக்கல்வி பணிகள், இவள் எல்லாவற்றையும் சேர்த்து எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக அருமையான விதத்திலே பிள்ளைகள் பயிற்சி கொடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கிற மறைக்கல்வி ஆசிரியர் திருமதி ஃப்ரீடா அவர்களும் இருவருமாக சேர்ந்து பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் மிக அருமையாக வந்து இந்த சிறப்பை செய்திருந்திருக்கார். கைத்தட்டி நன்றிகளை பாராட்டுகளை மிக சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். பத்மநாபபுரம் சார்ந்த மக்கள் ஒவ்வொருவருக்குமே பாராட்டுகள், கைத்தட்டி மிக சிறப்பானதில் பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்வோம். பரிசு என்பது நாளைக்கு வழங்கப்படும். எதற்காக? முதல்ல ஆட்கள் எத்தனைன்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, ஆட்கள் எத்தனைன்னு பார்த்துட்டோம். நாளை பரிசு கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நிறைய கூட்டத்து மத்தியில் உங்களை கௌரவப்படுத்தணும். ரொம்ப இன்னும் கூட்டம் வரணும். பார்த்தீங்களா, இன்னும் இதோட உங்களுக்காக நாளைக்கு இதோட 5 மடங்கு கூட்டம் வரும். அந்த கூட்டத்து மத்தியில் உங்களுக்கு கௌரவப்படுத்தணும். அதுதான் பெரிய ஆசை. அதற்காகத்தான் இன்றைக்கு கொடுக்கல. நாளைக்கு கூட்டத்து மத்தியில் கௌரவப்படுத்தணும். அதன் பிறகு நாளைக்கு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும். அதற்காக நாளைக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஆக நாளைக்கு நீங்கள் பரிசு பெற்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வடகுஜனா நன்மக்கள் நிர்வாகம் இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், எல்லாருமாக சேர்ந்து இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது இது அனைத்துமே மிகப்பெரிய அற்புதமான செயல். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கைத்தட்டி நன்றிகளை பாராட்டுகளை சிறப்பானவர் தெரிவித்து மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே மிக சிறப்பான விதத்தில் பங்கெடுத்தீர்கள். மக்கள் எல்லாரும் யாருமே கலைந்து போகல. பார்த்தீங்களா, நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. சூப்பராக அருமையாக இருந்தது. அது வடகுஜனா மக்கள் நல்ல சத்தமாக சொல்கிறார்கள். ஆகவே நிறைய ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சோகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ எல்லார் முகத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷம் தெரியுது. நீங்கள் வெளியே போகும்போது அந்த இருட்டெல்லாம் போகும்போது லைட்டே தேவையில்லை, அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கீங்க. வெரி குட். அப்போ அந்த பிரகாசத்தை கடவுள் தந்திருக்கிறார். மகிழ்ச்சி. நாம் இப்போது எழுந்து நின்று பாப்பிரைப்பன் திருத்தந்தை பாடலை பாடும். எழுந்து நின்று இந்த திருத்தந்தை பாடல் பாடுகிற போது அட்டென்ஷன் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக நிற்க சொல்கிறார்கள். முன்னாடி பாருங்க, அழகாக ஒரு ஆள் முன்னுதாரணம் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பின்னாடி பார்க்குறாங்க. வெரி குட். ராஜபூபனே நமோ நமோ, ரோமே ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபை தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபை தலைவராக ஜெனித்த மாதவா, உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம், உமை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமே ராஜபூபனே நமோ நமோ, ரோமே ராஜபூபனே நமோ நமோ. நமக்குள்ளே நாம் நாளைக்கு நன்றி சொல்வோம். இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டியது திருமதி அமலா. டெய்லி இங்கே வந்துடுவாங்க. நமக்கு பாடல் பாட டெய்லி வந்துடுவாங்க. இளங்குளத்தில் காலையில் பூசை 5:30 நடக்கும். அங்கேயும் வந்துடுவாங்க, இங்கேயும் வந்துடுவாங்க, இங்கேயும் வந்துடுவாங்க. பிரபல முன்னணி பாடகி அவங்க, பிரபல முன்னணி பாடகி. அவங்களுக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். காலைல 5:30 நடக்கும். என்கிட்ட ஒரு நாள் கூட ஃபாதர் விஜயநாராயணத்தில் இருக்கலாம், அங்கே மட்டும் பூசைக்கு வரேன் ஃபாதர், அங்கே கொஞ்சம் லீவ் கொடுங்களாம், ஐ எம் சப்பரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட கடிதம் எழுதி கொடுத்த கிடையாது. அப்படி ரொம்ப சிறப்பாக வந்தார்கள். இங்கே வந்தாங்க. அதன் பிறகு கீபோர்டு போட்டு நம்முடைய அன்பு, இந்த கீபோர்டு இப்போ தான் கொஞ்சம் லீவில் இருக்குது.
இல்லைன்னா ஒரே கீபோர்டு வேலையில் தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கு. அன்பு செகினா எல்லாருக்குமே கைத்தட்டி பாராட்டுகளை சிறப்பாக தெரிவித்தோம். நாளைக்கு அவங்க சொல்லுவோம், இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியல. இன்னைக்கு சொல்லனா ஒருவேளை கோசு கடிச்சிருமோன்னு ஒரு பையன்தான். ரைட், அனைவருக்கும் நன்றி.